அஜித்துக்காக 48 நாட்கள் விரதம் இருந்த விவேக். முன்னாடி அஜித் உடல்நலம் இல்லாம மருத்துவமனையில சிகிச்சையில் இருந்த போது 48 நாட்கள் விரதம் இருந்திருக்காரு நடிகர் விவேக். அஜித் விவேக் 2 பேருமே நல்ல நண்பர்கள். காதல் மன்னன், வாலி, முகவரி, பூவெல்லாம் உன்வாசம், ஆழ்வார், கிரீடம் போன்ற படங்கள்ல இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இன்னைக்கும் நல்ல நட்போட இருக்காங்க. இப்பவும் கௌதம் வாசுதேவ மேனன் இயக்கத்துல உருவாகும் புது படத்துல மீண்டும் அஜித்தோட இணைஞ்சு நடிக்கிறாரு விவேக். விவேக்குக்கு அஜித்னா ரொம்பவும் பிடிக்கும். அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய சம்பவம் உன்னை தேடி படப்பிடிப்பின் போது நடந்திருக்கு. அப்போ அஜித் கடுமையான முதுகுவலி காரணமா அவதிப்பட்டாரு. இருந்தாலும் வலியை பொருட்படுத்தாம படப்பிடிப்புல கலந்துக்கிட்டாரு. ஆனா அவருக்கு உடனே அறுவை சிகிச்சை செய்யணும்னு டாக்டர்கள் அறிவுரை சொன்னதுனால அதுக்கான ஏற்பாடுகள் நடந்தது. மருத்துவமனையில அறுவை சிகிச்சை நடந்தது எப்படி தெரியுமா? அஜித்தோட கழுத்துக்கு கீழே துளையிட்டு, அதாவது முன்புறத்துல துளையிட்டு பின்புற கழுத்து பக்கமா நடந்த அறுவை சிகிச்சை அது. யாரும் சாதாரணமா நினைச்சு கூட பார்க்க முடியாதது. இந்த விஷயத்த அறிஞ்சு துடிச்ச விவேக் நண்பனுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சு 48 நாட்கள் விரதம் இருக்க முடிவு செஞ்சார். உடனே திருத்தணி முருகப்பெருமான் கிட்ட அஜித்துக்கு அறுவை சிகிச்சை வெற்றி அடைஞ்சு அவர் நல்ல ஆரோக்கியத்தோட மீண்டும் சினிமாவில நடிக்கணும்னு வேண்டிக்கிட்டு மாலை அணிஞ்சாரு. 48 நாட்கள் விரதம் இருந்து திருத்தணிக்கு போய் முருகனை தரிசிச்ச விவேக் அஜித் உடல்நிலை தேர்னதும் சந்தோஷம் அடைஞ்சாரு. ஆனா இதை அவர் வெளியே சொல்லிக்கல. திடீர்னு பேச்சுவாக்குல ஒரு நாள் சொல்ல அது ஒரு மூத்த பத்திரிகையாளர் மூலம் வெளியில தெரிஞ்சது. என் நண்பன் அஜித்துக்காகவும் அவனோட தூய்மையான நட்புக்காகவும் நான் செஞ்ச ஒரு சிறிய விஷயம் இது. ஏன் அதை பெருசுப்படுத்தணும்னு தான் இதை வெளியவே சொல்லல. ஒரு டிவி பேட்டியில இதை பத்தி கேட்டப்போ மேலோட்டமா சொல்லியிருந்தேன். இப்போ மீண்டும் அஜித்தோட நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு விவேக்.